இந்தியாவில் இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸிங்க. பட் அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதே இல்லை. அட்லீஸ்ட் இந்த வேலிட் பாயிண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சமாச்சும் நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெல்த் கிரியேஷன், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாலே இது ஒரு வெல்த் கிரியேஷனுங்க. லாங் டேர்ம் க்ரோத் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு எஃப்டியில் போயிட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பர் ஆனம்க்கு 6 to 8% வரைக்கும் தான் நம்மளால இங்கே ரிட்டர்ன் தர முடியும், எடுக்கவும் முடியும். பட் அதே நீங்க லாங் டேர்ம் நீங்க மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன நம்ம சொல்றது 10 to 14% வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. அண்ட் சேம் டைம் இன்னும் நீங்க மோர் தென் 10-15 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல மோர் தென் 14-15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குதுன்றதுல ஹிஸ்ட்ரி சொல்லுதுன்றதை நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ரெண்டாவது மெயின் ரீசன் தெரியுமா? இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியும். எஸ், இன்னைக்கு உங்ககிட்ட 100 rupees உங்க பாக்கெட்ல இருந்ததுன்னா 10 years கழிச்சு அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 10 rupees 20 rupeesக்கான வேல்யூ தான். அதே இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீனாக்கா த ஒன்லி ஏரியா, அந்த ஒன்லி ஜோனு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும்தான். மூணாவது மெயின் தெரியுமா? பாசிவ் இன்கம். இன்னைக்கு நீங்க ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா நாளைக்கு அந்த ஷேர், அதாவது கம்பெனி லாபம் வரும்போது உங்களுக்கு டிவிடெண்டா போனஸும் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு அடிஷனல் இன்கமும். நாலாவது ரொம்ப பெரிய ரீசன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பார்ட் ஓனர்ஷிப் கிடைக்குது அந்த கம்பெனில. நீங்க இன்னைக்கு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனில ஒரு பார்ட் ஓனர்ஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ட்ரேடரா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்வெஸ்டராகவும் இருக்கலாம். இந்தியா அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ.